ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து நம்ம மீன் வாங்கியிருந்தாங்க. மீன் குழம்பு தான். ரொம்பவே ஈஸியாக வச்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் ஈஸியாக நீங்களுமே நம்மளோட வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாகவே மீன் குழம்பு வைக்கலாம். ரெகுலராக நம்ம வந்து எப்போவுமே வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நம்மளால் போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து துணி தைக்கவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லாவே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு துணியுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து வீடியோ போட முடியல. கண்டிப்பாக வந்து நம்ம அதையுமே வந்து ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம வந்து வீடியோ போடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கேரளா லைஃப் ஸ்டைலு, அப்புறம் டெய்லி விலாகு, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து யோசித்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா நிறையவே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப 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 நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்பவே நன்றி. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து லைக், ஷேரு, கமெண்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஈஸியாக மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக அப்படின்னா டேஸ்ட் இருக்காதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எண்ணெய் நல்லா காயணுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பும், 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுன்னா ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய், 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பச்சையாக எடுத்து அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதங்கணும். ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடியுமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வத்தல் பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவுமே ஃபஸ்ட்டே வந்து அரைச்சிருக்கோம். அதனால் காரம் தேவையான அளவு. 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இந்த 3ஐயுமே போட்டு நல்லாவே வதக்கிக்கலாங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டுங்க. அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வருங்க. இந்த பார்த்திங்கன்னா கூட தெரியும். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே தேவையான அளவு. நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புளியுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருந்தேங்க. அதையுமே பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியுமே வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து மீனையுமே ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் தலையை வந்து போட மாட்டாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்புமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸிங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.